வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாம். ஒரு நாட்டோட அரசர் புதுசா ஒரு மோதிரம் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அந்த மோதிரம் திறந்து பார்க்குற மாதிரியான மோதிரம். அந்த மோதிரத்துக்குள்ள ஒரு சீட்டுல எழுதி வைக்கிறதுக்கு ஒரு வாசகம் வேணும். அந்த வாசகம் எப்படியாப்பட்ட வாசகமா இருக்கணும்னா, இக்கட்டான சூழ்நிலையில, அதாவது மன்னர் எல்லாத்தையுமே இழந்துட்டாரு, இனிமே அவர்கிட்ட இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அப்படியாப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில படிக்கிற மாதிரியான ஒரு வாசகம் வேணும் அப்படின்னு அரசவையில இருக்கக்கூடிய அமைச்சர்கள், கவிஞர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்றாரு. அவங்க எல்லாருமே ஒவ்வொரு வாசகம் சொல்றாங்க. ஆனா அதுல எந்த வாசகமே மன்னருக்கு வந்து பிடிக்கல. அங்க அரண்மனையில சமையல் செய்யக்கூடிய ஒரு பெரியவரையும் கூப்பிடுறாரு. அந்த பெரியவர் மேல மன்னர் நல்ல மரியாதை வச்சிருக்காரு. அவரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு வாசகம் வேணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பெரியவர் ஒரு சீட்டை எடுத்து மன்னர்கிட்ட கொடுக்குறாரு. இது ஒரு சமயம் எனக்காக ஒரு ஞானி கொடுத்தது, இப்ப நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு. உடனே மன்னர் அதை பிரிச்சு பாக்குறாரு. அதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு, இப்ப நீங்க இதை பிரிக்க கூடாது, உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலை வரும்ல, அப்போதைக்கு இதை பிரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மன்னருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது. அதாவது எதிர்நாட்டு படைகள் வந்து இவரோட படைகள் எல்லாத்தையுமே தோற்கடிச்சிட்டாங்க. இவர்கிட்ட ஒரே ஒரு குதிரை மட்டும் தான் இருக்கு. இவரும் தன்னோட குதிரையில முடிஞ்ச அளவு வேகமா போயிட்டே இருக்காரு. பின்னாடி எதிர்நாட்டு படைகள் துரத்திக்கிட்டே இருக்காங்க. இவர் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவரால அதுக்கப்புறம் போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா அங்கிட்டு ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எதிர்நாட்டு படைகள் துரத்திட்டு வராங்க, அங்கிட்டு பள்ளத்தாக்கு. இவர் என்ன பண்றதுன்னு ஒரு இடத்துல உடஞ்சு உட்காந்துறாரு. அப்பதான் அவருக்கு அந்த ஞாபகம் வருது, அந்த பெரியவர் சொன்ன ஞாபகம். இக்கட்டான சூழ்நிலையில அதை திறந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தன்னோட மோதிரத்துல இருக்க அந்த சீட்டை திறந்து எடுத்து பாக்குறாரு. திறந்து பார்க்கும்போது அதுல இதுவும் கடந்து போகும் அப்படின்னு ஒரு வாசகம் இருக்கு. அதை படிச்சதும் அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்துருக்காரு. எதிர்நாட்டு படைகளும் கொஞ்ச நேரம் இவரை தேடி பார்த்துட்டு காணும்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா மன்னர் துவண்டு போகாம மீண்டும் எழுந்து புதிய படைகளை திரட்டுறாரு. புதிய படைகளை திரட்டினதுக்கு அப்புறம் எதிர்நாட்டு படைகள் எல்லாத்தையுமே தோற்கடிச்சிடுறாரு. இவரு வெற்றி அடைஞ்சிடாரு. வெற்றி அடைந்ததுக்கு அப்புறமா தன்னோட அரண்மனையில பெரிய பெரிய ஆரவாரங்களோட வெற்றியை வந்து கொண்டாடுறாங்க. அப்ப அந்த பெரியவர் வர்றாரு. அந்த பெரியவர் வந்து இப்பவும் அந்த சீட் எடுத்து படிங்க அப்படின்னு சொல்றாரு. நான் இப்ப வந்து இக்கட்டான சூழ்நிலையில எதுவும் இல்லையே, நான் தான் இப்பதான் வெற்றி அடைஞ்சிட்டேனே, நான் இப்ப சந்தோஷமா தானே இருக்கேன், நான் இப்ப எதுக்கு அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி மன்னர் சொல்றாரு. உடனே அவர் பெரியவர் சொல்றாரு, அது தோல்வி அடையும் போது மட்டும்தான் அந்த வாசகத்தை படிக்கணும் கிடையாது, வெற்றி அடையும் போதும் அந்த வாசகத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொன்ன மாதிரி மன்னர் மறுபடி அந்த இதுவும் கடந்து போகும் அப்படின்ற வாசகத்தை எடுத்து படிக்கிறாரு. உடனே கொஞ்ச நேரம் அமைதியா இருக்காரு. அப்பதான் அவருக்கு உண்மையான ஞானமே கிடைக்குது. அதாவது தோல்வி அடையும் போது எப்படி தோண்டு போகாம இருக்கணுமோ, அதே மாதிரி வெற்றி அடையும் போது இருமாப்பும் கொள்ளக்கூடாது. அதாவது தோல்வி வெற்றி இரண்டுமே நிலையானது கிடையாது, ரெண்டுமே கடந்து போகக்கூடியதான். அதுதான் இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும். நன்றி.